சர்க்குருவே சரணம். சர்க்குருவே சரணம். உங்கள் அன்பனன்பன் தேவிபாலா செல்வியுடன் கூடி மீண்டும் ஐயனுடைய அற்புதமான பதிப்பில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்கறதுல பாலா சான்மிகம் பெருமிதம் கொள்கிறது. இன்னைக்கு இந்த பூஜை நம்ம வீட்டுல தான் பண்ணணும்னு செல்வி மேடம் சொல்லிட்டாங்க. அவங்க ஆர்டரை நம்ம இது பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய பேராண்டி 8 மாசம் ஆச்சு, வீட்டுல பூஜையே பண்ணல. சர்க்குருவோட உத்தரவு கண்டிப்பா பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இந்த அற்புதமான பூஜைகளை பண்ண போறோம். இந்த பூஜை எங்க குடும்பத்துக்கு மட்டும் நினைக்காதீங்க. இந்த ஒரு வார காலமாக எங்களிடத்துல எல்லாம் யாரெல்லாம் சொல்லி அழுதீங்களோ, யாரெல்லாம் கோரிக்கைகள் வைத்தீர்களோ, இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் யாரெல்லாம் கோரிக்கை வைத்தீர்களோ, அவர்களுடைய அத்தனை கோரிக்கையும் எடுத்து கொண்டு வந்து ஐயனுடைய பாதங்கள்ல சமர்ப்பிச்சிடுறோம். இன்னைக்கு உங்களுக்கு எல்லாமே மிக விரைவில் வித்தின் 1 வீக் 1 மந்த்துக்குள்ள கண்டிப்பா 100% எல்லாமே நடக்கணும். நான் மனசார ஐயனிடத்துல நானும் செல்வியும் வேண்டிட்டு இருக்கோம். அது நடந்தே தீரும். சரிங்களா? வாங்க ஐயனுடைய பூஜையை ஆரம்பிக்கலாம். வாங்க. சர்க்குருவே சரணம். சர்க்குருவே சரணம். முதல் ஐயனை குளிப்பாட்டிக்கிடுவோம். ஐயனை வாஷ் பண்ணி நல்லா கிளியர் பண்ணிக்கிடுவோம். ஃபர்ஸ்ட் மஞ்சள் அபிஷேகம், ஐயனுக்கு மஞ்சள் அபிஷேகம் பண்ணிடுவோம். சர்க்குருவே சரணம். சர்க்குருவே சரணம். சர்க்குருவே சரணம். சர்க்குருவே சரணம். ஞான வள்ளலே, பரபிரம்மே, நீங்கள் நாங்கள் கொடுக்கும் இந்த அற்புதமான இந்த பூஜையை ஏற்றுக்கொண்டு எல்லார் வீட்டிலும் எல்லாருமே என்னென்ன கோரிக்கைகள் வைத்தார்களோ அத்தனுடைய வீட்டிலையும் இந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறணும். எல்லாருக்கும் சில நோய் நொடி எல்லாமே சொல்றீங்க. அந்த நோய் நொடி எல்லாம் மிக விரைவில் தீர்ந்து நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். சர்க்குருவே சரணம். சர்க்குருவே சரணம். சர்க்குருவே சரணம். சர்க்குருவே சரணம். ஞான வள்ளலே போற்றி, பரபிரம்மே போற்றி, கணக்கன்பதியை போற்றி, கணக்கன் வெட்டிவாள் மையனே போற்றி. உங்களுடைய ஒவ்வொரு கருணையும் எங்களிடம் கோரிக்கை வைத்த அத்துடைய வீட்டுக்கும் போகணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. கண்டிப்பாக 100% அது நடக்கணும். சரிங்களா? சர்க்குருவே சரணம். சர்க்குருவே சரணம். ஆத்தி எடுத்துக்கோங்க, கண்ணில் ஊத்திக்குங்க எல்லாருமே 100%. நான் ஏன் அதை சொல்றேன் திருப்பினா, இது வரைக்குமே உண்மையை சொன்னா நம்ம பாலாஸ் ஆன்மீகத்தின் சார்பாக எந்தெந்த கோரிக்கைகள் சர்க்குருவோட வச்சிருக்கோமோ அத்தனை கோரிக்கைகளும் அற்புதமா நிறைவேறி இருக்கு. எந்த கோரிக்கையும் இது வரைக்கும் ஃபெயில் ஆனதே இல்லை. ஒரு சிலது கர்மாவை பொறுத்து காலதாமம் ஆகுமே தவிர எந்தவித இதுவும் ஆகாது. நல்லதே எடுத்துக்கங்க. சர்க்குருவே சரணம். 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 ஐயன் சொல்ற ஒரு விஷயம், பசிச்சவனுக்கு சோறு போடுறான்னு எப்பயுமே சொல்லுவாரு. அந்த நல்ல விஷயங்களை நாங்க பண்ணிட்டு இருக்கோம். நாங்க பண்ணலைங்கிறத விட நாம பண்றோம். எங்க உதவி பண்றவங்க எத்தனை பேர் உதவி பண்றீங்க, அந்த உதவிகள் வைத்து மிக அற்புதமாக அந்த வஸ்திர தானம், அன்னதானம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. பசிச்சவனுக்கு சோறு போடுறா, இல்லாதவனுக்கு விடுறாங்கிறது ஐயனுடைய இது. மானம் காத்து கொடு, அதுதான். அதை நாங்க பண்ணிட்டு இருக்கோம். உங்களுடைய கருணையால, ஐயன் கருணையால, உங்களுடைய உதவியால நடந்துட்டு இருக்கு. அந்த விஷயம் நல்லபடியா இதாகணும். திருமஞ்சனத்தை பொறுத்தளவுல திருமணம் ஆகாதவங்களுக்கு எல்லாம் நீங்க சொல்றீங்க நிறைய பேரு. அந்த திருமஞ்சனம் கண்டிப்பா நம்ம பண்ணும்போது நடக்கும். எல்லாரும் என்கிட்ட அந்த கோரிக்கை, திருமணம் ஆகலன்ற கோரிக்கை வச்சிருக்கீங்க. அந்த கோரிக்கையை நானும் செல்வியும் ஐயனிடத்துல மனமாற வச்சுட்டு இருக்கோம். நம்ம வீட்லயுமே பெரியவனுக்கு அந்த இது நடக்கணும். சின்னவருக்கு நல்லபடியா நடந்து முடிஞ்சு இன்னைக்கு அவர் குழந்தை அளவுக்கு வந்துட்டாரு, நல்லா இருக்காரு. பெரியவருக்கும் அது நடக்கணும். அதே மாதிரி இந்த ஒரு 3 மாசத்துக்குள்ள எல்லாம் கோரிக்கை வச்சவங்களுக்கு எல்லாம் வீட்டுல திருமணம் கைகூடும். ஐயன் சர்க்குரு திருமஞ்சனத்தை ஏத்துக்கிட்டு சர்க்குருவே சரணம், நீங்க நல்லபடியா ஐயன் பண்ணி கொடுங்க ஐயா. சர்க்குருவே சரணம். எல்லாரும் உங்ககிட்ட வேண்டி விரும்பி கேட்டுட்டு இருக்காங்க. எங்ககிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஒரு பெருமை என்ன அப்படின்னு சொன்னா, எங்ககிட்ட சொல்ற விஷயங்களை நீங்க நடத்தி காட்டுறீங்க பாத்தீங்களா, அதே எங்களுக்கு மிகப்பெரிய விஷயம். அன்னதானம் வீட்டுல இருந்தது கொள்ள நாள் ஆச்சு நம்ம பண்ணி. அதனால ஐயனுடைய கருணையின் காரணமாக இன்னைக்கு அதை பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. எல்லாருமே பார்த்து சந்தோஷப்படுங்க. நிச்சயமா உங்களுக்கு எல்லாம் அந்த கருணை கிடைக்கும். சர்க்குரு சொல்றதுல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, மௌனம் ரொம்ப அவசியம். மௌனம் நூலகம்னு அவர் சொன்னார் அவர் இருக்கும்போது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா பொறுமையா இருக்கிற சாமின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவார். பொறுமையா இருக்கிற சாமி, அதுதான். சர்க்குருவே சரணம். சர்க்குருவே சரணம். கணக்கன் பெட்டி ஞானனை போற்றி, ஞான வள்ளலே போற்றி, ஐயனே பரபிரம்மே போற்றி, என்னை பொறுத்தவரை பரபிரம்மம் மகாஸ்ரீ சர்க்குருவே போற்றி. உங்களுடைய கருணை நம் மக்கள் எல்லோருக்கும் போய் சேரணும் ஐயனே. எடுத்து ஒத்திக்குங்க. ஐயனுடைய திருமஞ்சன அந்த பூஜை ஆராதனையை ஒத்திக்குங்க. மிக விரைவில் திருமணம்
சத்குருவே சரணம். நடக்கும். பேராண்டி உங்க பேராண்டி கட்டிட்டு சந்தோஷத்துல, அதனால உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி ஐயன் வந்த மாதிரி நான் நினைச்சிட்டு இருக்கேன். சத்குருவே சரணம். சத்குருவே சரணம். சத்குருவே சரணம். சத்குருவே சரணம். ஞான வள்ளலை போற்றி, கணக்கன்பதியை போற்றி. ஐயனே, உங்களிடம் சொல்லும்படி சொன்ன அத்தனை பேருடைய வீட்டிலையும் எல்லா பிரச்சனையும் தீரணும் ஐயனே. சத்குருவே சரணம். சத்குருவே சரணம். இளநீர் அபிஷேகம் ஐயனை குளிர வைப்போம். இளநீர் மிக அற்புதமான ஒரு விஷயம். அபிஷேகத்தில் இளநீர் அபிஷேகம் மிக அற்புதமான ஒரு அபிஷேகம். ஐயனுக்கு பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம். சரிங்களா? சத்குருவே சரணம். சத்குருவே சரணம். சத்குருவே சரணம். சத்குருவே சரணம். சத்குருவே சரணம். ஞான வள்ளலை போற்றி, கணக்கன்பதியை போற்றி, ஐயனை போற்றி. என் ஐயா, என் அப்பா எல்லாருக்கும் கோரிக்கையை நிறைவேற்றுங்க. அவங்க வீட்டில் எல்லா வீட்லையும் போய் நல்லதே பண்ணுங்க. சத்குருவே சரணம். முடிஞ்சவரை சத்குருவை தினமும் வணங்குங்க. ஐயனுடைய கருணை உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும். அதுல எந்தவித டவுட்டும் வேண்டாம். நீங்க தொடர்ந்து வணங்கும் போது தொடர்ந்து வணங்கணும். நான் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். தொடர்ந்து வணங்கணும். நம்ம ஐயனை தொடர்ந்து வணங்கணும். சரியா? சத்குருவே சரணம். சத்குருவே சரணம். சத்குருவே சரணம். ஞான வள்ளலை போற்றி, கணக்கன்பதியை போற்றி. ஜீவசமாதிகளுக்கு எல்லாரும் நல்லது பண்ணிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் கோரிக்கை சேர்ந்தவர்களுக்கும் நல்லதே நடக்கணும் ஐயனே. எல்லா குடும்பங்களும் சந்தோஷம் தவறணும் ஐயனே. ஐயனே எடுத்து ஒத்திக்கிங்க. இளநீர் அபிஷேகம் பண்ணியிருக்கு. இந்த அபிஷேகத்தினுடைய ஆராதனையினுடைய இந்த பலன் பார்க்கும் மக்கள் அனைவருக்கும், நம் சப்ஸ்கிரைபருக்கும், யாரெல்லாம் வேண்டுதல் வச்சுங்களோ அவங்களுக்கும், முக்கியமா எங்களுடைய அன்னதான நிகழ்வுக்கு நீங்க பண்ற உதவி, அது என்ன சொல்றது, சொல்லி எல்லாம் சொல்லி ஐயனுக்கு தான் தெரியும், சத்குருக்கு தான் தெரியும். அது ஒரு நல்ல விஷயமா நடந்துட்டு இருக்கு. நல்லதே நடக்கும். சத்குருவே சரணம். சத்குருவே சரணம். சத்குருவே சரணம். சத்குருவே சரணம். ஞான வள்ளலை போற்றி, கணக்கன்பதியை போற்றி, என் ஐயனே போற்றி போற்றி. பாலாபிஷேகம். பாலாபிஷேகத்தினுடைய மகிமை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். தொடர்ந்து நான் அந்த பல நாளைக்கு அப்புறம் பண்றோம்னா எல்லார் வீட்லையும், நம்ம வீட்லையும் சரி, எல்லோருக்காகவும் வேண்டுறவங்க நாங்க. எங்க குடும்பமே அப்படிதான். ஐயனுடைய திருப்பணியில ஐயனுடைய இந்த அற்புதமான விஷயங்களை என் குடும்பமே, என் பேரன் வரைக்கும் கலந்துட்டு தான் இதை நாங்க பண்றோம். அதனால உங்க குடும்பத்திலே இதே மாதிரி ஒற்றுமை நல்ல சந்தோஷமா நீங்க இருக்கணும்ங்கிறது எங்களுடைய ஆசை. இந்த பாலாபிஷேகத்தினால உங்க வீட்டுல எல்லாமே நல்லதே. சத்குருவே சரணம். சத்குருவே சரணம். பாருங்க, பக்கத்துல ஐயன் சிவன் கோயில் இருக்கு. நம்ம வீடு பக்கத்துல ஈஸ்வரன் கோயில் இருக்கு. அந்த பூஜை நடக்குது பாத்தீங்களா? பாருங்க, சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். அந்த பெல் சவுண்ட் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். இங்கேயும் பூஜை நடக்குது. இங்கேயும் நம்ம ஐயன் சிவனாக நின்று கொண்டு எல்லாருக்கும் நல்லது செய்யறாரு. சத்குருவே சரணம். சத்குருவே சரணம். ஐயா ஞான வள்ளலே போற்றிருக்கணும். சத்குருவே ஞான வள்ளலே பழனிசாமி ஐயா, எங்களுடைய குரு, எங்களுடைய அப்பா, எல்லோருக்கும் நல்லது செய்து கொண்டிருக்கும், கணக்கன்பட்டியில் செய்து கொண்டிருக்கும் உங்களுக்கு எங்களுடைய அற்புத ஆராதனைகளை செஞ்சுட்டு இருக்கோம். சத்குருவே சரணம். ஏற்று எல்லோருக்கும், இந்த பிள்ளைகளுக்கும், மற்ற பிள்ளைகள் மட்டும் எல்லாரும் என்னுடைய பிள்ளைகள் தான், என்னுடைய சொந்த பந்தங்கள் தான். அத்தனை குடும்பத்திற்கும் நல்லதையே செய்யணும். அங்கே யாருக்கு குழந்தைகள்னு சொல்றாங்க, அந்த குழந்தையின்மையை போக்கணும், நோய் நொடி போக்கணும், பிரச்சனை, கடன் பிரச்சனை போக்கணும், எல்லாம் நல்லபடியா கண்டிப்பா பண்ணுங்க. சத்குருவே சரணம். எடுத்து ஒத்திக்கிங்க. என்னுடைய பாலாபிஷேகத்துக்கு நீங்கள் வேண்டும் அத்தனையும் அப்படியே கிடைக்கட்டும். எந்த குறையும் இல்லை. சரியா? சத்குருவே சரணம். சத்குருவே பாத்தீங்களா, எல்லாம் நல்லதே நடக்கும். சத்குருவே சரணம். சத்குருவே சரணம். சத்குருவே சரணம். ஐயனே ஞான வள்ளலே பின்பற்றியாரே எல்லாருக்கும் நல்லதே கொடுங்க. பூஜையை ஏற்றுக்கொண்டு குறையறிஞர்கள் எங்களை மன்னிச்சு நல்லபடியா இருக்கணும். விபூதி அபிஷேகம். சத்குரு ஐயனுக்கு, கணக்கன்பட்டியாருக்கு பிடிச்ச மிகப்பெரிய விஷயம் சந்தனமும் விபூதி தான். சரிங்களா? அவர் ரொம்ப பிடிச்சது அமாவாசை. அதனால ஐயனுக்கு விபூதி அபிஷேகம் பண்ணுவோம். இதை பண்ணிட்டு அடுத்து அன்னதானம் கொடுக்க போவோம். சத்குருவே சரணம். பார்த்தீங்களா, சத்குரு வந்துட்டாரு. சத்குருவே சரணம். 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 சத்குருவே ஞான வள்ளலை போற்றி, கணக்கன்பதியை போற்றி, என் அப்பனை போற்றி, வள்ளலை போற்றி. யாருக்கெல்லாம் என்னென்ன கோரிக்கைகள் வைத்திருக்கிறாங்களோ அத்தனை கோரிக்கைகள் நீ நிறைவா சத்குருவை நடந்தே ஆகணும். உங்களை நம்பித்தான் இருக்கும். கலியுகத்தின் பரபிரமும் நீங்க, கலியுக நாயகர் நீங்க. எல்லாம் எப்படி நடக்குதோ அதே மாதிரி கண்டிப்பா இந்த பூஜையை ஏற்றுக்கிட்டு
உங்களுக்கு எல்லாருமே எல்லாம் சொன்னபடி நல்லபடியாக நடக்கும் ஐயா. கண்டிப்பாக தொடர்ந்து நாங்கள் அன்னதானம் தருவதற்கு அந்த வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் இறைவா. நிச்சயமாக இல்லாதவங்களுக்கு செய்ய சொல்லியிருக்கீங்க. 100% அதை நாங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கோம். சத்குருவே சரணம், சத்குருவே சரணம், சத்குருவே சரணம், சத்குருவே சரணம். கணக்கன் தனியை போற்றி, கணக்கன் வாழ்வை போய் போற்றி போற்றி போற்றி. அருமையாக ஜீவ சமாதியில் வந்து எங்களுக்கு பணியை கொடுத்து பெரிய மரத்தில் இருடா அங்கே இருக்கேன்னு சொல்லி ஜீவ சமாதியுடைய அருமை எனக்கு சொல்லி தொடர்ந்து என்னை அங்கே பணியாற்ற வச்சுட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். நான் அங்கே வந்து உங்கள் பாதங்களில் வைக்கும் ஒவ்வொரு கோரிக்கையும் நிறைவேற்றணும். சிந்தியும் மனசார எப்படி ஒவ்வொரு விஷயம் சொல்லியிருக்கு. ஒரு பையனுக்கெல்லாம் இப்போ சொல்லியிருக்காரு, அவர் எச்சியே ஊற மாட்டேங்கி இருந்திருக்காரு. அவருக்கு விரைவில் எச்சி ஊரையும் நல்லா சாப்பிட்டு நல்லதாக இருக்கணும். திருமண வேலை எல்லாருக்கும் உடனே ஒத்திக்குங்க. ஐயனுக்கு அற்புதமான பூஜைகள் நல்லபடியாக நடந்தது. பெரிய விஷயம். சத்குருவே சரணம். உங்கள் இல்லங்களில் அனைவருக்கும் நல்லதே நடக்கணும், நல்லதே நடக்கணும். சத்குருவே சரணம். நீ பார்த்தீங்கன்னா எல்லா பூஜையும் முடிஞ்சது. நிறைவா ஐயனுக்கு ஆராதனை, ஐயன் அலங்காரம் பண்ணி அற்புதமாக இந்த பூஜையை உங்களுக்கு ஐயனுடைய பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம். உங்களுடைய ஒவ்வொரு கோரிக்கையும் ஐயனுடைய பாதங்களில் வச்சாச்சு. 100% உங்களுக்கு நடக்கும் நடக்கும் நடக்கும். அது எந்தவித டவுட்டும் வேண்டாம், சந்தேகமே கூடாது. ஐயன் நம்ம கூட இருக்கார் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய அதிசயங்கள் உங்களை எல்லாருக்கும் நடந்துருக்கு சொல்லியிருக்கீங்க. வெட்டுக்கிளியாவோ பட்டாம்பூச்சியாவோ வேற எந்த பச்சை ரூபத்துல கண்டிப்பா ஐயன் வருவார். சத்குருவே சரணம், சத்குருவே சரணம், சத்குருவே சரணம், சத்குருவே சரணம். ஞான வள்ளலை போற்றி, சச்சிதானந்த சத்குருவே போற்றி, கணக்கன்பட்டியில் வீட்டிற்கும் என் ஐயனே போற்றி போற்றி. நாங்கள் வேண்டுவதெல்லாம் மக்கள் எல்லோரும் கஷ்டத்தில் இருக்காங்க. அவங்களுடைய கஷ்டம், நோய், கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, கல்யாண பிரச்சனை, எந்த உடல் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு, அப்படித்தான் இருந்திருக்கீங்க, நீங்கள் ஏற்றுக்கொண்டு கருணை கூர்ந்து எங்களுக்கு அது நல்லது பண்ணுங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. சத்குருவே சரணம். எங்களுடைய பூஜையை மனதார ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். எல்லோருக்கும் நல்லதே நடக்கணும். சத்குருவே சரணம், சத்குருவே சரணம், சத்குருவே சரணம், சத்குருவே சரணம். எல்லாம் எடுத்துக்கோங்க. இந்த தீபாராயணம் சும்மா சிம்பிள் நினைச்சிடாதீங்க. ஐயனுடைய பாதத்துல ஐயனுடைய அந்த சரணாகதியாகி நம்ம பண்ண பூஜை இது. அதனால உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். கருணை கூர்ந்து வேண்டிக்கிட்ட அனைவருக்கும் நல்லதே நடக்கும். இந்த பூஜையை பார்த்து சந்தோஷப்படும் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். நன்றி. சத்குருவே சரணம். மிக அற்புதமான பூஜை நடந்து முடிஞ்சது. ரொம்ப சந்தோஷம். இதை நடத்தணும்னு சொன்ன செல்விக்கு தான் நான் நன்றி சொல்லணும். சத்குருவுக்கு நன்றி சொல்லணும். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களோடு செல்வியுடன் கூடி சந்திக்கும் வரை உங்கள் அன்பன் தேனியிலிருந்து பாலாசி ஆன்மீகத்திற்காக வணக்கம். குருவே உன் துணை அன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.